ஒரு புள்ளியில் பிறக்கும் கோடு, அந்த கோட்டில் உயிர் பெறும் எழுத்து, எழுத்துக்களின் சங்கமத்தில் உருவாகும் ஓர் அழகிய கலை படைப்பு. இதுவே எழுத்தோவியத்தின் தனிச்சிறப்பு. வெறும் எழுத்துக்களை அழகுபடுத்தும் கலையாக மட்டுமின்றி ஒரு சமூகத்தின் மொழி, மரபு, பண்பாடு ஆகியவற்றை தலைமுறைகள் கடந்து காக்கும் அடையாளமாகவும் எழுத்தோவியம் திகழ்கிறது. ஆனால் இத்தகைய தனித்துவம் கொண்ட எழுத்தோவிய கலைக்கான கோட்பாட்டு மரபு செம்மொழியான தமிழ் மொழியில் இல்லாதது வருத்தமளிப்பதாக குறிப்பிடுகிறார் எழுத்தோவிய நிபுணர் முனைவர் வேலு பெருமாள். ஒரு உதாரணத்துக்கு சைனீஸ் கலிகிராஃபியை பார்த்தோமா, 4000 வருஷத்துக்கு மேலே அவங்க ஒரே மாதிரியாக எழுதுகிற ஒரு கோட்பாடை அவங்களோட கலிகிராஃபியில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட இஸ்லாமிக் நண்பரோட கலிகிராஃபியை பார்த்தோமா, அந்த மதத்தோடு சேர்ந்து வளர்ந்து இருக்கு. அப்படி பார்த்தோமா, இந்த உலகத்தில் எந்த பகுதியில் அவங்க எழுந்தினாலும் 99.9% ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட மொழி மூத்த மொழியில் ஒரு மொழியாக இருந்தாலும் இந்த கோட்பாடு இல்லாததுனால யாராலும் பேர் அழகாக எழுதுவாங்க. ஆனால் அது ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி. இலக்கவியல் வளர்ச்சியும் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கமும் அதிகரித்து வரும் இன்றைய சூழலில் கைகளால் எழுத்தை உருவாக்கும் எழுத்தோவிய கலைக்கான முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மாணவர்களின் கற்பனை திறன், படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனையை தூண்டுவதுடன் அவர்களின் நுணுக்கமான கவனத்தையும் பொறுமையையும் வளர்க்கும் ஆற்றல் எழுத்தோவிய கலைக்கு இருப்பதாக முனைவர் வேலு பெருமாள் விவரித்தார். இந்த டிஜிட்டல் சூழ்நிலைக்கு மட்டுமில்லை, நம்ம ஹெட்ஃபோன் எதை பாவிச்சாலும் இது நம்மளோட மனப்பக்குவத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு டூல்ஸ். அதனால் இந்த கலை ரொம்ப முக்கியமான கலை. இன்னும் நம்ம துபாயில் பார்த்தோமா, அழகான பில்டிங்ஸ்லாம் வந்து கலிகிராஃபிலே செஞ்சுருப்பாங்க. அப்புறம் மிளாக்கு போனீங்களா, மிளாக்கு வெளியும் ஒரு வால், ஒரு பெரிய செவரில் 4 விதமான கலிகிராஃபியில் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கலிகிராஃபி கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். வேறுபட்ட மொழிகள், தனித்துவமான எழுத்துருக்கள், பல்வேறு பண்பாடுகள் என பன்முகத்தன்மை கொண்ட மலேசியாவில் இனங்களுக்கிடையே புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கும் கலை பாலமாகவும் எழுத்தோவியம் திகழ்வதாக அவர் விமர்சித்தார். மலாய் நண்பர்களோட கலிகிராஃபியாக இருந்தாலும் சரி, சீன நண்பர்களோட கலிகிராஃபியாக இருந்தாலும் சரி, அவங்க விதவிதமான ஒரு அர்த்தங்களையும் அந்த கோடோட அழகுகளையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே போன்ற நம்மளோட தமிழ் கலிகிராஃபியும் சேரும் பொழுது அது இன்னும் நம்மளோட நாட்டோட கலாச்சாரத்தையும் இங்கே இருக்கிற கலையையும் மேம்படுத்த உதவி செய்யும். எனவே எழுத்தோவிய கலையின் அடிப்படை கோட்பாடுகளையும் நுட்பங்களையும் இந்திய சமூகத்தினர் முழுமையாக கற்றுத் தேர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க இக்கலையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் கற்றல் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் வேலு பெருமாள் கூறினார். இதனிடையே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாட்டு எழுத்துக்கலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. எழுத்துக்கலையின் வழி பல்வேறு இனங்களின் மொழி, மரபு மற்றும் பண்பாடு இணைத்து கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதோடு இனங்களுக்கிடையிலான புரிந்துணர்வு மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்த இந்நாள் சிறந்த தளமாக அமைகிறது.